தஞ்சாவூரில் போலீஸ் அதிகாரிகளுடனும் அந்த இளைஞருடனும் பிரச்சனையானதுனால அந்த இளைஞர் மீது தவறில்லை, காவல்துறை மீது தான் தவறு. அந்த பையன் மீது நிறைய பொய் கேஸுகள் போடுகிறார்கள். அவனை வெளியே வராத மாதிரி பல கேஸுகளை போட்டு ஜோடிக்கிறார்கள். பாவம், அந்த பையன் வாழ்க்கை வீணா போச்சு. சின்ன பிரச்சனையை காவலர்கள் பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டாங்க. காவல்துறை வேலைக்கு செல்பவர்களுக்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் அல்லவா? அதை விட்டுட்டு அந்த தம்பி மீது பொது இடத்தில் கை வைத்து அடிக்கிறார்கள். அது தவறு. பொது இடத்தில் அதிகாரிகள் பொறுமையாக பேசியிருக்கணும். போலீஸ் மீது தான் தவறு. வர்ற மக்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கிற அதிகாரம் யார் கொடுத்தது? போலீஸ் உங்கள் நண்பன் என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்படி எதிரியாக செயல்பட்டா எப்படி? ஆனால் 2 நாளாக லைவ் போகுது. அந்த பையனுடைய 2 நாளாக லைவ் போகுது. பையன் எப்படி இருக்கிறார் என்று தெரியலை. இந்த போலீஸோட அராஜகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போலீஸ்காரவங்க அந்த தம்பியை எப்படி வலுக்கட்டாயமாக போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.